சட்டமேன் கையில் சண்முகம் கிரியேஷன்ஸ், டைரக்டர் சாச்சி, ஆடியோ லேபிள் ட்ரெயின் மியூசிக். ஸோ எல்லாருமே படம் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கதைக்கு என்ன தேவையோ, என்ன அவுட்புட் வாங்கணுமோ, தேவையில்லாத டைலாக்ஸோ தேவையில்லாத காமெடியோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதைக்கு எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டைரக்டர் மூவியா இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேரக்டருக்காக இவருக்காக நான் வந்து கதையை மாத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சஸ்பென்ஸ் நிறையவே இருக்கு. அடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன மைன்யூட் இதுலயும் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். சட்டமேன் கையில் கண்டிப்பா வந்து பாருங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கான வந்து ஆக்சுவலி வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து இவர் தான் வந்து குற்றம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ் ஒரு பப்ளிக் மைண்டை வந்து இவரே வந்து அந்த கேரக்டரை வந்து மாட்ட வச்சு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே விட்னஸ் எல்லாமே இவராக வந்து காமிச்சு எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த விதத்தை ஒரு காமன் ஆடியன்ஸ் ஒரு காமன் பப்ளிக் என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து யார் ஆக்டிங் நல்லா இருக்குன்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அவங்களோட ஃபுல் எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க தான் நல்லா இருக்கு இவங்களோட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே பார்ஷியலிட்டி பார்க்க முடியாது இந்த கேரக்டர்ல. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்ல வந்து எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஒரு கேரக்டர்ல இருந்து வந்தது. சத்தியமா நான் எதிர்பார்க்கல, வேற ஆள் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த கேரக்டர் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே. அந்த கேரக்டர் நான் இப்போ ரிவீல் பண்ணிட்டேன்னா ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்து படம் எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது இந்த ஏஜ் கேட்டகரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்ணனுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன், அதை பாடிடுறேன். சட்டம் என் கையில் படம் பாருங்க, சாச்சியோட டைரக்ஷன்ல படம் பாருங்க, சதீஷோட ஆக்டிங்ல படம் பாருங்க, எம்எஸ் ஜான் சூப்பர் மியூசிக் கேளுங்க கேளுங்க, தியேட்டருக்கு வந்து வந்து படம் பாருங்க படம் பாருங்க. இன்னொரு பாட்டு இருக்கு. சட்டம் என் கையில் கொட்ட போது துட்டு பையில், டைரக்டர் சாச்சி கையில், ஆக்டர் சதீஷ் பையில், கொட்ட போது துட்டு பையில், கொட்ட போது துட்டு பையில். படம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப நாட்டுக்கு தேவையான ஸ்கிரிப்ட். நிறைய பெண்களுக்கு அநியாயம் நடக்குது, அதை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கண்டென்ட் தான். ரொம்ப பிரமாதமா எடுத்திருக்காரு சாச்சி. அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப செதுக்கி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சதீஷ் அண்ணன் ரொம்ப டெடிக்கேட்டடா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவரை நம்ம அந்த மாதிரி ஜானர்ல பார்த்தது இல்லை. ஒரு விஜய் அண்ணா படம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப அருமையா கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் பண்ணியிருந்தாரு, அது ரொம்ப கண் கலங்குற மாதிரி இருந்தது. சதீஷ் அவரோட பர்ஃபார்மன்ஸுமே கண்லாம் கலங்கிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர் படம். ஓவராலா சமதான். எல்லாருமே ரொம்ப சூப்பரா, அந்த போலீஸ் கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஏன்னா நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், பட் ஆனால் நிறைய ட்விஸ்ட். நம்ம ஒரு கெஸ்ட்ல இருப்போம், அதை வந்து அப்படியே ட்விஸ்டா நிறைய ட்விஸ்ட் இருக்கு செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்தது. இது வந்து ஒரு த்ரில்லர் மூவின்றதால காமெடிக்கு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் அதிகமா பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆக்ஷன்லயே தான் போயிருக்காங்க. நடுவில் 1-2 இடத்துல மட்டும், ஒரு இடத்துல கேட்பாங்க டீ கொடுப்பாங்க, காஃபி இருக்கான்னு கேட்பாரு அண்ணன். அந்த ஒரு கவுண்டரு பயங்கரமா இருந்தது. ஓவராலா படம் சூப்பர் தான். எல்லாருமே பார்க்கலாம். பொதுவா யார் வேணா வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு வல்கரான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் தான். படம் நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் மூவில த்ரில்லர்ஸ் ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருந்துச்சு. எல்லாத்தோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி செமையா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல சிக்னேச்சர் மூவி இருக்கு, நல்ல ஸ்டார்ட். அவருக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி காமெடியன் ரோல் பண்ண KPYல இருந்து வந்தவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே சூட் ஆனிச்சு. பாஷா கேரக்டர் என்னோட ஃபேவரட்டா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க எந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னு. பாஷா தான். கிட்ஸ் இப்ப இருக்கிறவங்கள பத்தி தெரியல, பட் நார்மலா கிரைம் த்ரில்லர் பிடிச்ச எல்லாருமே வந்துட்டு பார்க்கலாம். நீங்க கேக்குறீங்களா?
என்ன நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்களா? இல்லை நான் படம் பார்த்தீங்கன்னா ஓகே ரெடி. இப்போ தான் நான் கேட்டீங்க. அப்படியா? அப்படி படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சட்டம் என் கையில்ன்றதை சதீஷாவை சட்டத்துக்கு புடிச்சிட்டாரு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்துக்கிறாங்க. அது வந்து இத்தனை முறை காமெடியாக பண்ணிட்டு இப்போ ஹீரோவாக ஒருத்தரை பண்ணணும்னு வச்சுங்க, அது இந்த படத்தை தான். ஏன்னா இது இன்னும் காமெடியாக பண்ணி மக்கள் ஏற்றுக்கலான்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக சதீஷ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிறான்றதை யோசிப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ சஸ்பென்ஸ், எல்லாத்துலேயும் சஸ்பென்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு வேளை போர் வச்சுன்னா தயவுசெய்து ஏஞ்சிடாதீங்க. ஏன்னா வந்து உண்மையாக சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் படம் சூப்பராக தான் இருக்குது. ஸோ இது மறக்காமல் தேட்டரில் பார்த்தா தான் உங்களோட அது என்னன்றதுன்னு தெரியும். ஸோ இது நீங்கள் பெரிய படத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. சரி, பெரிய தலைவர்கள் படம் மட்டும் தான் கொண்டாடினாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆக்டருங்களோ நம்ம இது பண்ணலாம். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன்னா இது ஏற்காடில் ஒரு நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ மறக்காமல் இப்படி ஒரு படத்தையே நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், விட்டுறாதீங்க தயவுசெய்து. ப்ரோ அதுதான் ப்ரோ, சட்டத்தை பிடிச்சிட்டான்றது தான் அது படமே. இது முன்னாடி தெரியாத ஒரு விஷயத்த கிளைமேக்ஸ்ல தெரியும். சட்டை எதுக்காக, அந்த டைட்டில் எதுக்காக வச்சுக்கிறன்றத கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா தெரியும் ப்ரோ. 100% ப்ரோ, 100% இது ஒர்த்து தான் ப்ரோ அவரு. ஏன்னா வந்து சில பேர் செட் ஆகாது. சில ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது காமெடி பண்ணிட்டு எதிராக வளையிறாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது படம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஸோ மறக்காம தேட்டரில் பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா டீமே ஓகே தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் கூட இல்லை படத்தில் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இந்த டீம் ஒர்த்து, ஓகேங்களா? அந்த மாதிரி டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கு தெரிஞ்சுன்னா நான் அவ்வளோ சூப்பர் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி சதீஷ்க்கு குத்துக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஃபேமிலி அடிஷனும் வரலாம் ப்ரோ. மெயினாக இந்த குட்டீஸ் ஒரு பேய் இது பண்ணால் பேயெல்லாம் கிடையாது, பட் பேய் ஒரு விஷயம் இருக்கிறதுனால குட்டீஸும் வரலாம். ஸோ இது வந்து பொதுவான ஒரு விஷயம். இவங்க தான் வரக்கூடாது, அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்குற படம் கிடையாது. சஸ்பென்ஸில் பயங்கரம் இருக்கும். தேட்டரில் பார்க்கலாம்.